தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஒரு பாடலை அடுத்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நம்முடைய திருத்தந்தை ஃபாதர் சொன்ன மாதிரி புனித திருத்தந்தை ஷார்ட்லி இஸ் கோயிங் வரிசையிலே 266வது திருத்தந்தையாக நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திகழ்ந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இத்தாலி தேசத்திலே போனஸ் ஏரஸ் என்ற இடத்திலே ஒரு அழகான அன்பு நிறைந்த எளிமையான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். 5 குழந்தைகளிலே முதன்மையானவர். அவர் படித்து பட்டம் பெற்று பிறகு இயேசு சபையிலே சேர்ந்து ஒரு குருவாக, நல்ல ஒரு குருவாக மாறி இளைய வயதிலேயே அந்த இயேசு சபையினுடைய மாகாண தலைவராக மாறி தன்னுடைய இளம் குருக்களை நேரிய வழியிலே வழிநடத்தியதன் வாயிலாக ஒரு ஆக்சிலரி பிஷப்பாக, துணை ஆயராக, பின்பு ஆயராக, பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்ட அவர் கர்தினாலாக மாறினார். பல சாதனைகளுக்கு சொந்தக்காராக அவர் விளங்கினார். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக அவர் விளங்கினார் என்றால் என்னென்ன சாதனைகளை படைத்தார்? எளிமை என்றால் அது இவரை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஒருவர் என்றால் அது மிகையாகாது. அப்படி அவர் எளிமையாக வாழ்ந்து என்ன சாதித்தார் என்றால், இந்த உலகிலே மிகவும் வல்லமை மிக்க, வல்லமை பொருந்திய ஒரு என்பது சாலச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு திருத்தந்தையும் எடுக்காத ஒரு பெயரை புனித பிரான்சிஸ்கோ அசிசியாருடைய வழியிலே அவருடைய பெயரை தாங்கியவராக முதல் லாட்டின் அமெரிக்கன் திருத்தந்தையாக அவர் தெரிவு பெற்று 12 ஆண்டுகள் வழி நடத்தி இருக்கிறார். அவருடைய சரிதத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் மிக பவர்ஃபுல் ரிலிஜியஸ் லீடர் என்ற ஒரு பட்டத்திற்கு உரிமையானவர். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும், இறைவனை நாம் பிரதிபலிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வாலே, தன்னுடைய சிந்தனைகளாலே, தன்னுடைய தெளிவுரைகளாலே விளக்கிய ஒரு அற்புதமான ஒரு மகானாக அவர் திகழ்ந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலக தலைவர்களை எல்லாம் அவர் தனக்கு ஒரு தன்னுடைய அன்பினாலே அவர் ஆட்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லா உலக நாடுகளும் அஞ்சலி செலுத்துகிறது என்றால் அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லப்படுகிற அவருடைய ஆதிக்கம், அதுதான் எல்லோரையும் அவரின் பக்கம் திருப்பி இருக்கிறது. எது நம்மை ஈர்க்கிறதோ அதற்கு நாம் அடிமையாவோம் என்பது. அப்படியானால் எல்லா உலக தலைவர்களை மட்டுமல்ல, எல்லா மக்களையும் அவர் தன்பால் ஈர்த்திருக்கிறார் என்றால் நாம் அவருடைய அன்புக்கு அடிமையா இருக்கிறோம் என்றால் அது காரணம் அவருடைய அன்பு, எளிமையான வாழ்க்கை, அவருடைய அணுகுமுறை. யாருமே அவரை அணுகலாம். ஒரு முறை ஒரு சிறிய பையன், ஒரு 5 வயது இருக்கும், தன்னுடைய தந்தையை இழந்து விட்டான். அவன் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறான். என்னுடைய தந்தை விண்ணகத்தில் இருப்பாரா, என்னுடைய தந்தை மோட்சத்தில் இருப்பாரா என்று கேட்க முன் வருகிறான். ஆனால் அவன் தன்னுடைய தந்தையை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு கேட்க முடியவில்லை. துக்கம் தொண்டையை அடைக்கிறது. அவனுடைய கண்களிலே பலபலம் என்று தண்ணீர். அவனை போய் எல்லோரும் தேற்றுகிறார்கள். ஆனால் நம்முடைய திருத்தந்தை அவனை அழைக்கிறார். இங்கே வா, இங்கே வா, கவலைப்படாத, இங்கே வா, வந்து என்னுடைய காதிலே சொல் என்று சொல்லி அவனை அழைத்து ஆற தழுவி முத்தமிட்டு அதன் பிறகு அவருடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார். உண்மையிலேயே நிச்சயமாக உன்னுடைய தந்தை ஆண்டவருடைய இல்லத்திலே இருப்பார். அவர் உனக்காக அங்கே காத்து கிடக்கிறார். அவர் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களால் என்னால் அதை சொல்ல முடியுமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மிகப்பெரிய ஒரு தலைவர், இந்த உலகில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தலைவர், இயேசுவினுடைய வழித்தோன்றல். அப்படிப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும்? அங்கே ஒரு நடைமுறையாக தேர்வு பெற்றுவிட்டால் எல்லோரும் அவருடைய காலை தொட்டு, கர்தினால்மார்கள் எல்லாம் அவருடைய காலை முத்தமிட வேண்டும். அதை முதலில் நிறுத்தியவர் 23ஆம் ஜான் அருளப்பர். அந்த வழியிலே இவர் தன்னுடைய
வழிமுறைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு நான் சாதாரண ஒரு இடத்திலே இருப்பேன், எனக்கு இந்த ஆடம்பரங்கள் தேவையில்லை, போப்பானவருக்கு அணிவிக்கின்ற தங்க சிலுவை எனக்கு தேவை கிடையாது, நான் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த இரும்பு சிலுவையே போதும் என்று சொல்லி தன்னுடைய நடை உடை பாவனைகளை எல்லாம் அவர் அப்படியே ஒரு இயேசு சபை துறவி எப்படி இருப்பாரோ, எளியவராக இருப்பாரோ அது போலவே தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தவர் புனிதர் அல்ல, திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவரை புனிதர் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் கடந்த மாதங்களிலே அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் மேற்கொண்ட அந்த பயணத்தின் போது ஒரு பெண்மணி தன்னுடைய இடுப்பிலே ஒரு குழந்தை வைத்திருக்கிறாள். அந்த குழந்தை பேச முடியாமல் இருக்கிறார், பேச்சு வராது. இந்த திருத்தந்தையை பார்த்து ஓடி வருகிறாள். அவர்கள் எல்லோரும் தடுக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி அவள் வரும் பொழுது கொண்டு வா என்று சொல்லி அந்த குழந்தையை வர வைத்து அதற்கு சிலுவை அடையாளமிட்டு முத்தமிட்டு செல்லுகிறார். அவர் அப்படி சிறிது தூரம் சென்றதுமே அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, வாழ்நாளிலே ஒருவர் வாழ்கிற வாழ்க்கை என்பது அவருடைய செயல்களிலே வெளிப்படும். நம்முடைய நம்பிக்கையை செயல்களிலே வெளிப்படுத்த வேண்டும். அதை முதலாக நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய ஊனக்கண்களுக்கு காட்டியவர் நம்முடைய திருத்தந்தை என்று சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய பிரிவால் வாடுகின்ற இந்த கத்தோலிக்க திரு அவை இவரை போன்று ஒரு நல்ல மெய்ப்பனை அடைய முடியுமா, மீண்டும் கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறி. ஆனாலும் அவர் விட்டு சென்ற அந்த வழிமுறைகள், அவர் விட்டு சென்ற அந்த வழிகள், தடயங்கள், அவர் விட்டு சென்ற அந்த எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள் எல்லாம் நாம் வாழ்வதற்காக, நாம் எப்படி எல்லாம் இருந்தாலும் நாம் இறந்த பிறகு அவை நமக்கு உரியவை அல்ல. அடுத்த நிமிடம் நான் இறந்து விட்டால் என்னுடையது யாருக்கு என்று யாருக்கும் தெரியாது. நாம் இந்த நொடி பொழுது இங்கே இருக்கிறோம், அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நாம் சேர்த்து ஓடி சேர்த்த செல்வங்கள் எல்லாம் அடுத்த நொடி நாம் கண்ணை மூடிவிட்டால் அது யாருக்கு போகும், எப்படி போகும், என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே நம்முடைய திருத்தந்தையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி எளிய மனதோர் பேறு பெற்றோர் என்ற வழியில நாம் எளிய மனதோராய் வாழ திருத்ததவிக்கிற நம்முடைய கோடான கோடி கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு நாம் நம்முடைய ஆறுதல்களை தெரிவிப்போம். அவர்களோடு சேர்ந்து நாமும் அழுவோம், அவர்களோடு சேர்ந்து நாமும் அவருக்காக ஜெபிப்போம். இது நம்முடைய தலைவர் இயேசுவினுடைய பிரதிநிதி, இயேசுவினுடைய ஆண்டவரிடத்திலே சென்றிருப்பார், உயிர்த்தெழுந்திருப்பார் என்று நாம் நம்புவோம். அந்த நம்பிக்கையில எளிமையாக அருமையாக ஒரு அருட்தந்தை இன்று நம்மை விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய ஆன்மா இறைவனில் இளைப்பார நாம் உமது பெயர் தூயது, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறும். சேர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் கேன்ல இருக்கா? எல்லாம் கிடைச்ச கேண்டல் அப்படியே கொஞ்சம் அந்த கேன்ல அப்படியே கொஞ்சம் உயர்த்து பிடிங்க, மற்றவங்களுக்கு அது தடை இல்லாம அப்படியே பிடிங்க. எல்லாருக்கும் கேண்டல் இருக்குதா? இருக்குதா? இப்பொழுது திருத்தந்தை போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களுக்கு நினைவஞ்சலியானது இப்பொழுது ஆரம்பிக்க போகிறது. கேசியுடைய ஜெனரல் செக்ரட்டரி
பிரசாத் பிரபு அவர்களை இந்த நிகழ்ச்சியை வழிநடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை பாடினார். உலக தலைவராம் நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் 88 வயது வரை நம்மோடு இருந்தார். அவர் கத்தோலிக்க திருச்சபைக்கு மாத்திரம் ஒரு தலைவராக இருக்கவில்லை, மாறாக
உலக தலைவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். அவரை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். One of the greatest person in the history of the world. In fact, he is one of the best person in the country, papacy. அவர் நமக்கு எல்லாம் தலைவராய் இருந்து இருக்கிறார். Not only for the Catholics all around the world, but also to entire nations of the world. அவரை பற்றி சொல்லுகிற சமயத்தில் முதலாவது லாட்டின் அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு போப்பாண்டவர். மற்ற போப்பாண்டவர்கள் அவர் ஆட்சி பெயர்களிலே மற்ற வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துவார்கள். But he is the only person who has taken Francis, முதலாவது என்ற பிரான்சிஸ் என்ற ஒரு எளிமையான ஒரு பெயரை அவர் எடுத்து முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இன்று அவர் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு எல்லாமே ஒரு கருப்பு தினமாக இருக்கிற சமயத்திலும் அவர் நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கிற ஒரு மிகப்பெரியதான ஒரு பொக்கிஷம், நான் மரித்தாலும் நான் ஆண்டவருக்குள்ளே பிழைப்பேன் என்ற வார்த்தை தான். ஸோ நம்ம மத்தியிலே இருக்கிற நம்மளுடைய அருள் தந்தை நம்முடைய காஸ்பல் படித்து இப்பொழுது இந்த ஆழ்ந்த இரங்கலுக்கு பிரான்சிஸ் அவரை குறித்த அநேக விஷயங்களை அவர் சொல்ல போகிறார். நாம் எல்லோரும் தியானித்து நம்மை வழிநடத்தும்படி அன்போடு அவரை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் சிஸ்டர், நீங்க வாங்க இந்த பக்கம். கேசி யூனியன் மெம்பர்ஸ் ப்ளீஸ். கேண்டில் இல்லாத இதெல்லாம் கேண்டில் சைடில் மைக் கொடு, மைக் கொடு. செக். என்ன the bearer party with applause in St. Peter's Square.
the mournful cry of the seagulls that are heard now in the increasing silence in preparation for the arrival of Pope Francis at the heart of St. Peter's Square. And the applause breaking out from the faithful. Somehow alone again, Pope Francis at the heart of this great building, after completing the loneliness of a position of great leadership. Coming to the reception of the faithful when he comes into the square from the great door of this cathedral. Over the door, Christ the Redeemer, resurrection embodied in him and prayed for here. Luce
The funeral service begins with the introductory rites. Eternal rest grant unto him, O Lord, and let perpetual light shine upon him. Praise is due to you in Zion, O God. To you we pray, our vows in Jerusalem. And they prepare the Holy Bible, which guided Pope Francis through his pontificate and is the most noble adornment of his coffin in death. Alone at the centre of this funeral mass, the coffin of Pope Francis. Beside him, you will notice the Paschal candle that flickers away and represents the resurrection and eternal life. Although the mortal remains are the focus of the Requiem, it is the belief of all Christians that he will enter into eternal life. And this service will end with a commendation of his soul to God for that eternity.